நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047030531. பாரத நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உகாதி புத்தாண்டு திருநாளை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும், இந்த தெலுங்கு வருட பிறப்புன்னு சொல்றாங்க. தெலுங்கு பேசும் மக்கள் மட்டுமல்ல, இந்த நாடு முழுக்க 2 விதமான காலண்டர்கள் பின்பற்றப்படுகிறது. ஒன்று சந்திரமானம், இன்னொன்று சூரியமானம். சூரியமானம் என்பது சித்திரை 1, நம்முடைய தமிழகத்திலே பின்பற்றக்கூடிய அந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. சந்திரமானம் என்பது இந்த உகாதி. இந்த உகாதி பண்டிகை என்று தெலுங்கு பேசும் மக்கள் மட்டுமல்ல, நாடு முழுக்க இருக்கக்கூடிய சந்திரனை மையமாக வைத்து காலண்டர் வைத்திருப்பவர்கள் இந்த புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். இது முழுக்க முழுக்க பாரதிய கால கணிதத்தின் அடிப்படையிலே இந்த புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. 2 பக்கமாக தான் இருக்கும். இது பங்குனி மாதம் வருது, அது சித்திரை மாதம் வருகிறது. ஒரு 15 நாள் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆனால் இதுதான் பாரதிய புத்தாண்டு. ஜனவரி 1 என்பது ஆங்கில புத்தாண்டு. இந்த உகாதி நன்னாளிலே நாம் அனைவருக்கும் எங்களுடைய இந்த உகாதி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் என்னவென்று சொன்னால், 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் RSS பேர் இயக்கத்தினுடைய ஸ்தாபகர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார். அவர் உண்மையிலேயே டாக்டருக்கு படித்தவர். அந்த காலத்தில் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அவர் காங்கிரஸ் கட்சியிலே திலகருடைய தலைமையிலே செயல்பட்டவர். 1925 RSS என்கிற இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர். அவருடைய பிறந்த நாளும் இந்த யுகாதி நன்னாளிலே தான் வருகிறது. எனவே RSS கொண்டாடக்கூடிய 6 விழாக்களில் RSS இந்த சமுதாயம் என்ன விழாவை கொண்டாடுதோ அதைத்தான் RSSம் கொண்டாடும். விஜயதசமி விழா, உகாதி விழா, ரக்ஷாபந்தன் விழா, சங்கராந்தி விழா, குரு பூஜை விழா, இது மாதிரியான விழாக்களிலே இந்த உகாதி விழாவையும் RSS இன்றைக்கு நாடு முழுக்க சிறப்பாக கொண்டாடி வருகிறது. இன்றைய தினம் RSSனுடைய ஸ்தாபகருக்கு RSSல கொடி வணக்கம் தான் உண்டு. இந்த முறை இந்த நாளன்று நாம் இன்றைக்கு RSSஐ உருவாக்கிய தோற்றுவித்த டாக்டர் ஹெட்கேவார் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை செலுத்தக்கூடிய நன்னாள். எனவே அந்த நிகழ்ச்சியும் இந்த பழனியிலே நடத்துவதிலே நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம். இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு இந்த உகாதி நன்னாளை மையமாக வைத்து பழனி திருக்கோவிலிலே முருகப்பெருமானிடம் நாங்கள் ஒரு வேண்டுதலை மையமாக வைத்து தரிசனம் செய்தோம். என்ன வேண்டுதல்னா, தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற முடியாமல், நீதிமன்றம் உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற முடியவில்லை. தமிழகத்திலே முருக பக்தர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முருக பக்தருடைய உள்ளம் காயப்படுகின்ற வகையிலே கந்தசஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்டது. அப்படி இழிவுபடுத்தியவனை அவர்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய அந்த வேலையை திராவிட மாடல் அரசாங்கம் செய்தது. எனவே தமிழகத்திலே முருக பக்தர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி மாற வேண்டும். தமிழகத்திலே மீண்டும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி வர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனை இன்றைக்கு இந்த உகாதி நன்னாளிலே மலைக்கோவிலிலே பழனி முருகனிடத்திலே அவருடைய பொன்னார் திருவடிகளிலே நாங்கள் சமர்ப்பித்தோம். இந்து மக்கள் கட்சியின் சார்பில் தமிழர் தமிழகம் உரிமை மீட்பு மாநாடு சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் பூர்ணச்சந்திரன் திடலிலே நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியமான தீர்மானம் என்னவென்றால், இப்போ எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு அதற்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு, செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகள் பலவற்றிலும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. குறிப்பாக இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே பெட்ரோல் டீசலே கிடைக்கிறது இல்லை. சர்வதேச சந்தையிலே பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் நல்ல நடவடிக்கையை மேற்கொண்டு ஈரானோடு நட்பு பாராட்டி, இஸ்ரேலோடும் நட்பு பாராட்டி, அமெரிக்காவோடும் நட்பு பாராட்டி நாம் நம்முடைய எண்ணெய் கப்பல்களை மிகவும் ஆபத்தான போர் முனை ஹோர்முஸ் அந்த நீரிணை வழியாக, அந்த கடல் வழியாக நம்முடைய கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. நம்முடைய முந்திரா துறைமுகத்துக்கு இன்னைக்கு 2 கப்பல்கள் வந்து சேர்ந்திருக்கிறது.
நம்முடைய பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் நம்முடைய கையிருப்பிலே இருக்கிறது. 2 மாசத்துக்கு பிரச்சனை இல்லை. இதை பெட்ரோலியத்துறை அமைச்சர் மிக தெளிவாக அறிவுறுத்தி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அதே போல சமையல் எரிவாயு, வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. புக் பண்ணா எரிவாயு சிலிண்டர் கிடைக்குது. அதே மாதிரி வர்த்தக நோக்கத்திலே இருக்கக்கூடிய எரிவாயு சிலிண்டர் அதுவும் இப்ப பற்றாக்குறை நீங்கிவிட்டது. ஆனால் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இது பொதுமக்கள் மத்தியிலே பீதியை ஏற்படுத்தி எல்லாரும் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா பெட்ரோல் டீசல் வாங்கி ஸ்டாக் வைக்கிறதுக்கு நிக்கிறாங்க. அதுல என்ன ஆச்சு? பெட்ரோல் டீசல் ஸ்டாக் வச்ச இடத்துல தீ விபத்து ஏற்படுகிறது. பல இடங்களில் சிலிண்டர்கள் பதுக்கப்பட்டிருக்கிறது. சில ஹோட்டல்கள்ல வேண்டுமென்றே எங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னு சொல்லி விலைவாசியை, உணவு பண்டங்களுடைய விலைவாசியை ஏற்றி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் இணைந்து இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் அதை பதுக்கி வைப்பவர்கள், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருப்பதாக அவதூறு பிரச்சாரம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையில் யார் புக் பண்ணாலும் உடனடியாக வீட்டுக்கு தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டர் உடனடியாக கிடைக்கிறது. எனவே மக்கள் யாரும் இந்த விஷயத்திலே பீதி அடைய வேண்டாம். எல்லா நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தட்டுப்பாடு நடக்கிற பொழுது, இலங்கையிலும் பாகிஸ்தானிலும் ரொம்ப மோசமா இருக்கும்போது நிலைமை, நம்முடைய நாட்டை கண்ணை இமை காப்பது போல பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்களும் மோடியினுடைய ஆட்சி இன்றைக்கு இந்த மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் பாதுகாத்து வருகிறது. அதற்காக பிரதமர் மோடிக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் பாலியல் சீண்டல், பெண் சிறுமிகள் கற்பழிப்பு, ஒரு வாரத்திலேயே தொடர்ச்சியா சம்பவங்கள். இன்னைக்கு தான் இந்த விருதுநகரிலே நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் இருக்கு. அவர் என்ன பண்றாரு? இந்த விஷயத்துல கவனம் கொடுக்காம இந்த விஷயத்தை திசை திருப்புற மாதிரி 2 சிறுவர்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கார். அது மட்டுமல்ல, தன்னுடைய எடுபிடிகளை வைத்து, மே 17 இயக்கத்தை வைத்து ரயில்வே நிலையங்கள்ல அங்க இந்தியிலையும் எழுதியிருக்கு, தமிழ்லையும் எழுதியிருக்கு, இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கு. அங்க ஒன்றும் தமிழ் புறக்கணிக்கப்படலை ரயில்வே ஸ்டேஷன்ல. ஆனா வேண்டுமென்று இந்த விவாதங்களில் இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப் பொருள் கலாச்சாரம், நம்முடைய தமிழக மக்கள் அன்றாடம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த சப்ஜெக்ட்ல இருந்து திசை திருப்புறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, மே 17 இயக்கத்தை வச்சு அவங்க போய் இந்தி அந்த எழுத்தை அழிக்கிறாங்க. இதை போலீஸ் வேடிக்கை பார்க்குது. பொது சொத்துக்கு நாசம் விளைவிக்கிறாங்க. ரயில்வே போலீஸ் நேரம் அவங்களை கைது பண்ணியிருக்கணும், அவங்களை கைது பண்ணல. அப்படி அழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நண்பர் அங்கே ரயிலிலே விழுந்து விபத்து ஏற்பட்டு வருது. அவர் 1 வாரம் மருத்துவமனையில் இருந்தார். நேற்றைய தினம் அவர் இறந்து விட்டார். இந்த உயிர் போயிருக்கு. யார்? ஒரு தலைச்சிறந்த முதல்வராக திகழ்ந்தார். இதை இன்னைக்கு எல்லாம் மக்கள் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. எல்லா கட்சியும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்கி இருக்கிறது. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அலங்கோலம். அதாவதுங்க, இந்த நம்முடைய சென்னை பல்கலைக்கழக வளாகத்துல ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டார். அந்த தனசேகரன் யாரு? அவர் திமுகவோட தொடர்பில் இருந்தார். எடப்பாடி ஆட்சியிலே குற்றவாளிகள் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்க. காவல் நிலையங்கள்ல பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்க. குற்றவாளிகள், கிரிமினல்கள், ரவுடித்தனம் செய்பவர்கள் எல்லாம் மாவு கட்டு போட்டாங்க. ஆனா ஸ்டாலினுடைய ஆட்சியில இத்தகைய குற்றவாளிகள் ஈஸியா ஜெயிலுக்கு போன. ஜாஃபர் சாதிக் ஜெயிலுக்கு போனார், பெயில வந்துட்டார். போதைப் பொருள் கடத்தல் ஜாஃபர் சாதிக் தானே, அயலகணி தானே. அதே மாதிரி தனசேகரனை உடன்பிறப்பேன்னு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த விளையாட்டு குளத்துக்குள்ள நடந்த இந்த சம்பவம் கொடூரமான சம்பவம். சிறுமியை, பள்ளி சிறுமியை கற்பழித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் ஏற்கனவே இது மாதிரி 2-3 சம்பவங்கள் ஈடுபட்டிருக்கிறான். ஜெயிலுக்கு போயிட்டு அப்போ இங்க இருக்கிற குற்றவாளிகளுக்கு பயமே இல்லை. குற்றவாளிகள் பயப்படாம சுதந்திரமாக சுற்றி திரியக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி இருக்கிறது. இதுக்கு யார் பொறுப்பு? மு.க. ஸ்டாலின் தான் பொறுப்பு. வெளியில அவர் அப்பான்னு வெளிவேசம் போடுறாரு. ஆனா அவர் இரும்புக்கரம் கண்டு ஒடுக்குவேன்னாரு. அந்த இரும்புக்கரம் எல்லாம் ஒன்றும் வேலையும் செய்யல, எதுவும் நடக்கல. போதைப் பொருளை நான் சர்வாதிகாரியாக மாறி ஒழிப்பேன்னாரு. அவர் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாகத்தான்
குற்றவாளிகளை பாதுகாக்க, லஞ்ச ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. எனவே இந்த மக்கள் எல்லோருமே ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள், இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று. அதனால எடப்பாடி பழனிசாமியினுடைய அலை, நரேந்திர மோடியினுடைய அலை தமிழகத்திலே வீச துவங்கியிருக்கு. அதாவதுங்க, டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து விட்டேன்னு கனிமொழி வெளிவேசம் போடுறாங்க. டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கை ஒரு சில 100 குறைந்திருந்தாலும் ஆயிரக்கணக்கில் மணமகிழ் மன்றங்கள், கிளப்புங்கிற போர்வையில இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. மது குடிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மது குடிப்போரின் எண்ணிக்கையால், போதை ஆசாமிகளால் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு, விபத்துக்கள், உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்பதான் தமிழ்நாட்டில் இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது கனிமொழி சொன்ன வார்த்தை தான். ஆகவே இந்த டாஸ்மாகை பொறுத்தவரை இந்த மணமகிழ் மன்றங்கள் இப்பெல்லாம் புதுசா திமுக காரனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக எல்லா திமுக காரனுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆயிரக்கணக்கில் லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் தேர்தல் கமிஷன் ரத்து செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய மாநாட்டில் மிக முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்கோம்னா, தேர்தல் நடந்து முடிகிற வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு இருக்கின்ற இந்த காலகட்டத்தை தேர்தல் ஆணையம் சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த தேர்தல் அமைதியாக நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால், ஜனநாயக முறையிலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் உடனடியாக டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட வேண்டும். தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிகிற வரை டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். இந்த கோரிக்கை நாங்கள் முன் வச்சிருக்கோம் தேர்தல் ஆணையத்தில். அதே மாதிரி மத அடிப்படையில் வாக்கு சேகரிப்போரை தடை செய்ய வேண்டும். பல இடங்கள்ல, சர்ச்சுகள்ல, மசூதிகள்ல நீ இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஃபத்வா விதிக்கிறாங்க, மத கட்டளை பிறப்பிக்கிறாங்க, மத அடிப்படையில் வாக்கு சேகரிக்கிறாங்க. இது தேர்தல் ஆணைய நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது. அத்தகைய வழிபாட்டு தலங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை பூட்ட வேண்டும். இன்னும் சொல்ல போனா அப்படி வாக்கு சேகரிக்கிறவங்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும். அப்படி வாக்கு சேகரிக்கிறவங்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் குறித்து அவதூறு பரப்புறாங்க இல்லையா, அவங்களுடைய ஓட்டுரிமையை பறிக்க வேண்டும். கள்ள ஓட்டு, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, பணம் வாங்குவது, ரெண்டுமே குற்றம். பணம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். இந்த ரெண்டிலையும் ஈடுபடக்கூடியவங்களுடைய வாக்குரிமையை பறித்து அவர்களுக்கு ஓராண்டு கால சிறை தண்டனை வழங்க வேண்டும். அதற்கேற்றபடி தேர்தல் ஆணையம் உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. பாருங்க, ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியே நீங்க அவர் சாமிநாதன் தனி மனிதனா பார்க்காதீங்க. அவர் நீதிபதி. அவர் சட்டப்படிதான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த தீர்ப்பை அமுல்படுத்தாம அதுல அரசியல, மதத்தை நுழைச்சு, ஜாதியை நுழைச்சு இன்னைக்கு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியே வேதனைப்படக்கூடிய சூழலை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உச்ச நீதிமன்றம், மேல் நீதிமன்றங்கள் இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய ஜஸ்டிஸ் சாமிநாதன் அவர்களை குறிவைத்து இழிவுபடுத்தி அவமானப்படுத்தக்கூடிய வேலையை இந்த திராவிட மாடல் மற்றும் கம்யூனிஸ்டுகள் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல தமிழக அரசுடைய கோபுரம் ஒன்று இருக்கு, திருநீர் கோபுரம். அதை நாங்க எடுத்துட்டு திருவள்ளுவர் படத்தை போது தமிழ்நாட்டு அரசு அப்படின்னு போடுவோம் மாதிரி அது அறிக்கை வச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சி தமிழனுடைய அடையாளத்தை மாற்ற நினைக்கிறது. தமிழருடைய அடையாளம் கோபுரம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எங்க ஐயா முதலமைச்சர் உத்தமர் ஓமந்தூரார், இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ஐயா ராஜாஜி, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழக அரசுக்கு ஒரு சின்னம் வேணும்னு சொன்ன உடனே தமிழகத்தினுடைய அடையாளம் கோபுரம். இப்ப என்ன பண்றாருன்னா, நாம் தமிழர் இந்த தமிழனை இந்து சமயத்திலிருந்து, தேசியத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காக தமிழனுடைய அடையாளம் கோபுரம் தான். தமிழனுடைய அடையாளம் சிலுவை இல்லை. தமிழனுடைய அடையாளம் திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து பாடி இருக்கிறாரு. திருவள்ளுவர் நாயனார் அவரு. அதனால இந்த நாம் தமிழர் என்கிற அமைப்பு அவர்கள் நம்முடைய தமிழக அரசாங்கத்தினுடைய கோபுர சின்னத்தை மாற்றுவதற்கு எந்த முயற்சியை எடுத்தாலும் அதை நாங்கள் முறியடிப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற உண்மை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோபுரம் தானே தமிழர் அடையாளம், திருநீர் தானே தமிழன் அடையாளம். இப்ப எங்க பார்த்தாலும் சீமான் திருநீரோட வர்றாரு.
ஏன் அவர் சிலுவை போட்டு வர்றது இல்லை? தமிழனுடைய அடையாளம் திருநீர். சீமான் திருநீர் வச்சதுனால மதவாதியா? கோயில் கோபுரம், விளக்கேத்துறது, புரியுதுங்களா, மாவிலை தோரணம், வாழை மரம் கட்டுறது, இதெல்லாம் யாருடைய அடையாளம்? சேலை, இதுக்கெல்லாம் மதசாயம் பூசுறீங்களா நீங்க? கோபுரத்துக்கு எதுக்கு மதசாயம் பூசுறீங்க? அதனால நாம் தமிழருடைய அந்த தேர்தல் அறிக்கை நான் உண்மையிலேயே ரசிக்கிறேன். சில விஷயங்களை நான் அதுல வரவேற்கிறேன். அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, தமிழகத்துல 5 தலைநகரங்களை ஏற்படுத்தணும் சொல்லியிருக்காரு. நீண்ட காலமாக இந்து மக்கள் கட்சி சொல்கிறது தமிழகம் 4 மாநிலங்களாக பிரிக்கப்பட வேண்டும். சிறிய மாநிலங்கள் அழகானவை, நிர்வாக வசதி, நாங்க ஜாதி மத அடிப்படையில் பிரிக்கணும்னு சொல்ல, நிர்வாக வசதிக்காக தமிழகம் புதிய மாநிலமாக குறிப்பாக தென் மாநிலங்கள் இருக்குங்களா, தென் மாவட்டங்கள். இந்த தென் மாவட்டங்கள் வளர்ச்சியே கிடையாது. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை ஆயிட்டாங்க. சர்ச்சுகளுடைய ஆட்சி தென் மாவட்டங்கள்ல. ஒரு மின் உற்பத்தி செய்யறது கூட மாட்டேங்கிறான். கூடங்குளத்துல மின் உற்பத்தியா? சர்ச்சுகள் எதிர்ப்பு. ஸ்டெர்லைட் ஆலை தொழில் வாய்ப்பு, சர்ச்சுகள் எதிர்ப்பு. ஸ்டெர்லைட் ஆலை கொளுத்துறான். ஒரு குளச்சல் துறைமுகம் உருவாக்க வேண்டுமா, அந்த துறைமுகத்துக்கு சர்ச்சுகள் எதிர்ப்பு, பாதிரியார்கள் எதிர்ப்பு. குளச்சல் துறைமுகம் வெளியே போயிருச்சு. பாதிரியார்களுக்கு எதுக்கு இந்த வேலை? இது அர்ஜுன் சம்பத் கேட்டா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நான் பேசல. கிறிஸ்தவர்கள் பைபிளை படியுங்கள், ஜீசஸுடைய மகிமையை சொல்லுங்கள், அதுக்கு சர்ச்சுகளை பயன்படுத்துங்க. ஆனா சர்ச்சுகள்ல அரசியல் கட்சி கூட்டம் போடுவது, சர்ச்சுகள்ல என்ன தொழில் துவங்கணும், என்ன மீன் என்ன விலைக்கு விற்கணும், பால் என்ன விலைக்கு விற்கணும், இதெல்லாம் சர்ச்சோட வேலையா? ஆகவேதான் தென் மாவட்டங்கள் வளராமல் இருப்பதற்கு சர்ச்சுகள் தான் காரணம். அந்த தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு புதிய மாநிலத்தை தென் மாவட்டங்களுக்கு ஒரு முதலமைச்சர் கொடுக்கணும். 100 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு முதலமைச்சர். தமிழ்நாட்டை 4 மாவட்டங்களாக 4 மாநிலங்களாக பிரிக்கணும். அதை வேற வழியில சீமான் சொல்லியிருக்காரு. சீமானுடைய தேர்தல் அறிக்கை வளர்ச்சி திட்டங்கள் மாதிரி தெரியும், ஆனா அது அனைத்துமே வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானது. பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கிறாரு. விமான நிலையம் இல்லாம எப்படி வளரும்? புதிய தொழிற்சாலைகளை எதிர்க்கிறாரு. ரோடு போடுறதை எதிர்க்கிறாரு. கேட்டா சுற்றுச்சூழல்னு காரணம் காட்டுறாரு. இதெல்லாம் போய் முழுக்க முழுக்க வளர்ச்சிக்கு எதிரானவர் சீமான். தமிழ் தேசியம் பேசுகிறார், ஈவேரா முகத்திரையை கிழிக்கிறார். அதுவே 40 வருஷமா இந்து மக்கள் கட்சி செஞ்சுட்டு இருந்த வேலை. அது திராவிட கருத்தியலை நாங்கள் ஒழித்து கட்டினோம். நாட்டியம் என்பது தமிழகத்துக்கு சொந்தமானது அல்ல, திராவிடம் என்பது திணிக்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மூலமாக தமிழ் தேசியத்தை திணிப்பதற்கான முயற்சியிலே இருக்கிறார்கள். சீமானுடைய தேர்தல் அறிக்கையிலே சில விஷயங்கள் வரவேற்கத்தக்கது, பல விஷயங்கள் இனிப்பு தடவிய விஷம், அது கண்டிக்கத்தக்கது. ஆதவர்ஜுனா திமுக ஏஜென்ட் தானுங்க. அவர் ஏற்கனவே திமுகவுக்கு வேலை பார்த்தவர் தானே. ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில தாவேக்காவை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நன்றி.